சந்தியா விளையாடாத, எனக்கு டிஃபன் பாக்ஸ் ஒழுங்காத்தா. இது இனிமேல் எனக்கு டிஃபன் பாக்ஸ். அந்த சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் உனக்குது. நீ தானே அதை உடைச்ச. நான் வேணும், நான் உடைச்சேன். எனக்கு கைப்பட்டு தெரியாம உடைஞ்சு. அப்ப நீ எனக்கு புதிய டிஃபன் பாக்ஸ் வாங்கி தந்த பிறகு தான் நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் தருவேன். அது வரை உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல தான் நான் சாப்பாடு கொண்டு போவேன். நீ எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போகணும். இந்த வீட்டில் நிம்மதியாவே இருக்க முடியல. ரெண்டு பிள்ளைகளும் காலமே சண்டையை தொடங்கியாச்சு. ரெண்டு பேரும் காலமே சண்டையை தொடங்கியாச்சா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. ஏம்மா, எனக்கு டிஃபன் பாக்ஸ் சந்தியா எடுத்து வச்சிருக்காமா. சந்தியா உனே டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, எதுக்கு தங்கச்சியை டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்க? எம்மா, நீங்க ஒன்றும் தெரியாம பேசாதீங்க. என்ன, எனக்கு டிஃபன் பாக்ஸ் அவ உடச்சி வச்சிருக்காமா. அதனால தான் அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். நான் எப்படி உடஞ்ச டிஃபன் பாக்ஸ் கொண்டு போக முடியும்? நேற்றுக்கு தெரியாம அந்த உடஞ்ச டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் என்ன புக்கெல்லாம் ஈர வச்சம்மா. சோனி, எதுக்கு நீ அக்கா டிஃபன் பாக்ஸ் உடைச்ச? எம்மா, நான் வேணும்னு உடைக்கலாமா. கை தவறி கீழே விழுந்து உடனே உடஞ்சாச்சு. சரி, இன்னைக்கு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. நாளைக்கு நான் ஒரு அழகான டிஃபன் பாக்ஸ் வாங்கி வைக்க. என்ன ரெண்டு பேரும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்கா ஸ்கூலில் ஓடிடுங்க, அல்லது கம்பு கொண்டு வருவேன். இந்த வீட்டில் சண்டையே ஒன்னாலதான். இல்ல ஒன்னாலதான். என்ன சரசக்கா, காலமே நல்லா டென்ஷன் ஆனது போல இருக்கு. நீங்க சிரிச்சாதான் நல்லா அழகா இருப்பீங்க அக்கா. என்ன, இந்த பிள்ளையை சிரிக்க விட்டாதானே நான் சிரிக்க? டெய்லி வீட்டில் ஒரே சண்டை, என்ன பண்ணதுன்னே தெரியல. சின்ன வயசுல தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. வளர வளர நல்ல ஒற்றுமையா இருப்பாங்கன்னு பார்த்தா வளர வளர சண்டை கூட்டிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணதுன்னே தெரியல நெட்டவள்ளி. அக்கா, இந்த வயசுல தான் சண்டை நல்லா வரும் அக்கா. நானும் என்ன தங்கச்சியும் ஒரு 12ஆம் கிளாஸ் வரை ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருந்தோம். அடுத்த பிறகு தான் நல்ல ஒற்றுமையா இருந்தோம். இந்த ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து என்ன ஒரு வழிப்படுத்திடுவாங்க போலதான் இருக்கு. இந்த வயசுல எல்லாரும் எப்படி தான் அக்கா இருப்பாங்க? என்ன நெட்டவள்ளி, காலமே வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல அக்கா, உங்களை பார்க்க தான் வந்தேன். கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட இருந்து பேசிட்டு போனா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். சரி நெட்டவள்ளி, வா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுவோம். எனக்கு இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சு. சரசக்கா, அண்ணா சாப்பிட்டுட்டு வேலையை போயிட்டாங்களா? சாப்பிடாம வேலையை போயிருக்காங்க நெட்டவள்ளி. வீட்டில் ஒரு சின்ன சண்டை, அதனால சாப்பிடாமலே போயிட்டாங்க. நீங்க தான் அந்த அண்ணன்ட்ட சண்டை போடுவீங்களா இருக்கும். அவர் எவ்வளவு பாவமா இருப்பாரு பார்க்க. எல்லாரும் அப்படிதான் நெட்டவள்ளி சொல்லியாங்க. ஆனா உண்மையில் அப்படியே இல்லை. வெளியில தான் பார்க்க பாவம் போல இருப்பாரு. வீட்டில் பண்ணிய வேலையெல்லாம். அப்படி என்ன அக்கா பண்ணுவாரு? நீங்க தான் ஃபுல்லா அந்த மனுஷனை குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு எப்பவுமே வீடு சுத்தமா இருக்கணும் நெட்டவள்ளி. நானும் முடிஞ்ச அளவு ஒரு நாளே வீடை 3-4 தடவை க்ளீன் பண்ணுவேன். ஆனாலும் பிள்ளைகளை தெரியாதா, அவங்க ஏதாவது வீட்டில் டஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு என்னதான் திட்டுவாரு. இதுக்கெல்லாம் அக்கா நீங்க சண்டை போடுவீங்க? சொல்லி அதை கேளு நெட்டவள்ளி. நேற்றுக்கு ஒரு துணி தந்தை இதை அயன் பண்ணி வைன்னு சொன்னாரு. நாளைக்கு நான் அதை தான் போட்டுட்டு போகணும்னு சொன்னாரு. நானும் அந்த துணியை அயன் பண்ணி வச்சேன். இன்னைக்கு காலமா வேற துணி போட்டுட்டு போகலான்னு முடிவெடுத்திருக்காரு போல. எனக்கு அயன் பண்ணுன்னு கொஞ்சம் நேரமா சொல்லிட்டே இருந்தாரு. நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணுமா, அதில் பிஸியா நின்னேன். நான் சொன்னேன் 5 நிமிஷம் தாண்டி அயன் பண்ணிட்டாயன். அவருக்கு உடனே கோவம் வந்துட்டே. அதுக்கு அக்கா சாப்பிடாம போனாரு? ஆமா, அதுக்கப்புறமா நீ எனக்கு அயன் பண்ணியே தர வேண்டாம், இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஆஃபீஸுக்கு கிளம்பின்னு சொல்லி போனாரு. என்ன அக்கா, நீங்க சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு தெரியாது நெட்டவள்ளி அவரை பற்றி. நீ கொடுத்து வச்சவதான். உனக்கு வீடு எப்படி போட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாக்கா, எனக்கு இவர்னால ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அவர் பட்டு வருவாரு, அவரே சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாரு, ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனா எங்க வீட்டில் மாமியாருன்னு ஒன்று இருக்கே, அதனாலதான் எனக்கு ஒரே தொந்தரவு. ஆமா, எப்படி காலமே உன்னை கதை பேச விட்டாங்க? காலமே எழும்புனேக்கா. இவங்க சொன்னாங்க இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கேயே சாப்பாடு தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கு சமைக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா மாமியாரை பார்த்தா ஒரே தூக்கமாக இருந்து, சரி இந்த சான்ஸில் தான் பேச வர முடியும்னு சொல்லி நான் பேச வந்துட்டேன். அது நீ இடையில எழும்புதோ என்னதோ அதுவும் தெரியல. காலமே டிஃபன் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா? மரியம்மாவுக்கு பொண்ணு ஓடி போயிட்டாலும். உண்மையாக நெட்டவள்ளி? யார் உன்கிட்ட சொன்னா? எனக்கு மாமியாரா மரியம்மையே நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சே. மரியம்மா தான் சொல்லி அழுதுட்டு இருந்திருக்கு போல. எனக்கு மாமியார் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க என்ன? அது பார்க்க பாவமாக தானே இருக்கும். குனிஞ்ச தலை நிமிரவே செய்யாது. அது எப்படி ஓடி போச்சு? அக்கா, இப்போ தான் மொபைல் இருக்குல்ல அக்கா, அவளுக்கு புதுசாக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கு போல. அதில் யார்ட்டையோ ஃபேஸ்புக்கில் பேசி நல்லா பழக்கம் போல. மரியம்மாக்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே சந்தேகம் வந்திருக்கு போல. அந்த பொண்ணு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டே இருப்பானா. மரியம்மாக்கு கேட்டிருக்காங்க, யார்கிட்ட நீ ஃபோன் பேசியே? ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டே இருக்க, ஃபோனை பார்த்து சிரிப்பானா, ஃபுல்லாக ஃபோன்லேயே இருப்பானா. ஒரு படிப்பும் கிடையாது. முன்னாடி எல்லாம் தெரியும் இல்லக்கா, அந்த பிள்ளை நல்லா படிப்பான். இப்போ எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகலாம். அப்பவுமே மரியம்மாக்களுக்கு நல்ல டவுட் வந்திருக்கு. அவள்கிட்ட கேட்டதுக்கு அவள் சொல்லுவானா, யாரோ ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிடுவா போல. அந்த பிள்ளை இப்படி பண்ணோன்னு நான் நினைச்சே பார்க்கல. இந்த சந்தியா கூட தான் படிக்குது, நல்லா படிப்பான்னு சந்தியா சொல்லுவா. அவள் தான் முன்னாடி எல்லாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தா. எல்லாம் படிக்க வயசுலேயே பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமாக்கா, நம்ம படிக்க காலத்தில் நமக்கு காலேஜ் போனாலும் மொபைல் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு 5ஆம் கிளாஸ்லேயே புது மொபைல் எல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த கதையெல்லாம் கேட்கும்போது சோனி சந்தியா எப்படி வளர போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. கிளாஸில் எல்லாருக்கும் மொபைல் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, 12ஆம் கிளாஸ் வரை மொபைல் மட்டும் வாங்கியே கொடுக்காதீங்க அக்கா. அக்கா, இன்னொன்று தெரியுமாக்கா? அவளுக்குன்னு இப்போமே 50 பவுனுக்கு நகை செஞ்சு வச்சிருக்காங்க. அவளுக்கும் இருக்க இடம் தெரியும் போல். 50 பவுனும் நகையும் கொண்டு ஓடிட்டாக்கா. இப்போ ஓடி போகிற பிள்ளை எல்லாம் சும்மா போகிறதே இல்லை பத்தியா? நகையெல்லாம் கொண்டு தான் ஓடி போகிறாளுவ. அக்கா, இப்போ அண்ணன் குடி உண்டா? இல்லை, இப்போ குடியை நிப்பாட்டிக்கிட்டாரு பார்த்துக்கா. நல்லதக்கா, நியூஸில் நேற்றே பார்த்தேன். 42 பேர் ஏதோ இறந்துருக்காங்க. ஏதோ கள்ள சாராயத்தில் விஷம் ஏதோ கலந்துருக்காங்க போல. ஆமாம் நெட்டவள்ளி, யாரோ சொன்னது போல இருந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பார்த்தியா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் அக்கா. என்ன சந்தேகம் நெட்டவள்ளி உனக்கு?
அக்கா இந்த ஊர்ல யார் கதை பேச வந்தாலும் உங்க வீட்டு பக்கத்துல தான் அக்கா கதை பேச வராங்க. ஏன் அக்கா அப்படி? உங்களை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ. நானும் இங்கே தான் வருவேன், ராணி அக்காலும் இங்கே தான் வருவாங்க, ஒத்த முடியும் இங்கே தான் வருவாங்க. எனக்கு எப்படி நெட்டவள்ளி தெரியும்? நானும் வீட்டில் சும்மா தானே அக்கா இருப்பேன், எங்கள் வீட்டுக்கும் வரலாம் இல்லை, எல்லாரும் இங்கே தான் வருவாங்க. நான் யார் வந்தாலும் பேசுவேன். என்ன அது எப்படி இருக்குதுங்கன்னு கேட்பேன், அதனால தான் வராங்களா இருக்கும். ஆமாம், நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்க, வேறு யாரும் பேச மாட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் பேசதாக்கா போகிறேன். நான் ஒத்தைக்கு தானே நெட்டவள்ளி இருப்பேன். உங்கள் வீட்டில் மாமியாரெல்லாம் இருப்பாங்க, உன மாமியார் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி வரலையா இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும் போதும் கவிதாக்கான்னு ஒரு அக்கா உண்டு. அந்த அக்காள் வீட்டில் தான் எல்லாரும் கதை பேச போவாங்க. நானும் போவேன். நானும் ஒன்று போல் அந்த அக்கள்கிட்ட கேட்பேன், ஏன் அக்கா உங்கள் வீட்டுக்கு மட்டும் எல்லாரும் கதை பேச வராங்கன்னு கேட்பேன். இப்போ கவிதாக்கள் வீட்டு நீங்கள் போகிறது உண்டாக்கா? உங்களுக்கு காண்டாக்ட் உண்டா? என்ன நெட்டவள்ளி சொல்ல, எனக்கு அம்மா இறந்த பிறகு அங்கே போகிறதே இல்லை. அம்மா இருக்கும்போது போனாலும் எப்போமாவது தான் அவங்கள பார்ப்பேன். அவங்களுக்கு நல்லா வயசாகியாச்சு, நடக்க எல்லாம் முடியாது போல். அப்படியாக்கா, என்னாச்சு? வயசாகுதுல்ல நெட்டவள்ளி, இப்போ அங்கே யாரும் பெருசாக போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நான் அடிக்கடி நினைப்பேன் அந்த அக்காவை என்னைக்காவது போய் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு நாளும் நடக்கிறதில்லை. அக்கா கல்யாண வீட்டுக்கு எப்போ போகிறீங்க அக்கா? இன்னைக்கு சாயங்காலம் போகிறீங்களா, காலமாக போகிறீங்களா? எந்த கல்யாண வீடு நெட்டவள்ளி? அக்கா கூம்பாறை விலையில் உள்ள அந்த கல்யாண வீடக்கா. உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்மகிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க. நெட்டவள்ளி உனக்கு தெரியாத நெட்டவள்ளி, அந்த கல்யாணம் நடக்காதான். என்னாச்சக்கா, யாராவது ஓடி போயிட்டாங்களா? இல்லை நெட்டவள்ளி, பொண்ணுக்கு அக்கா வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதனால கல்யாணத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க போல. என்னன்னு சொல்ல, இந்த உலகத்தில் என்ன இல்லாமோ நடக்குது. ஆமாக்கா, யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியல பார்த்தீங்களாக்கா. ஆமாக்கா, இந்த கல்யாண நேரம் எல்லாம் நல்ல கவனமாக தான் இருக்கணும். ஆமாம், பொண்ணுக்கு அக்கா எப்படி இறந்தாங்களாம்? ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அங்கே காலம் எழும்பி கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போடும் போதே மயங்கி கீழே விழுந்துருக்காங்க போல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இறந்தாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2 சின்ன பிள்ளைகளும் உண்டு போல. இனி அந்த 2 சின்ன பிள்ளைங்களை தான் யார் கவனிப்பான்னு தெரியல இல்லக்கா. எப்படி அம்மா கவனிக்கிறது போல யாருமே கவனிக்க முடியாது. ஆமாம் நெட்டவள்ளி, அம்மா இல்லைன்னா இந்த உலகத்தில் கஷ்டம்தான். அக்கா அழகா இனி அந்த கல்யாண பொண்ணு அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கலாம் இல்லக்கா. கல்யாணம் பொண்ணும் பையனும் லவ் மேரேஜ் போல, அதனால தான் ஒரு வாரம் தாண்டி வச்சிருக்காங்க. ஓ சரி அக்கா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே செய்யாது. நீங்கள் சொல்லியிருக்கலன்னா நான் சாயங்காலம் கல்யாணம் வீட்டு போயிருக்க பார்த்தேன். இருக்கிறது வரை நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் இப்போ இந்த உலகத்தில் ஃபுல்லாக போட்டி பொறாமை அப்படிதான் என்ன எல்லாமோ நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு போட்டி பொறாமை எல்லாம் வேணும்னு தோணுது. என்னைக்காவது நம்ம உயிர் போவதான் செய்யுது. அது வரை எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும். ஆமாக்கா, நீங்கள் அழகா தத்துவ ஞானியாக போயிருக்கலாம். என்ன அழகா நீங்கள் தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு கதை பேச வரதா இருக்கும். நீங்கள் எப்போ கதை பேச வந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது சொல்லுவீங்க அக்கா. அதனாலே எனக்கு உங்கள் வீட்டு வர நல்லா பிடிக்கும். என்ன நெட்டவள்ளி, என்ன கிண்டல் பண்ணவா செய்ய? உண்மைதான்க்கா, யாரும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. எங்கள் மாமியாரே வைப்போம், எங்கள் மாமியார் வீட்டு வர எல்லாரையும் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்துட்டு போட்டு அவங்களாவது நல்லா இருந்துட்டு போட்டு அப்படிதான்க்கா சொல்லுவீங்க. அக்கா ராணி அக்கா வராங்க அக்கா. வரட்டு, நீ இன்னைக்கு தான் என்கிட்ட கதை பேச வந்திருக்க. டெய்லி இந்த நேரம் ராணி தான் என்கிட்ட கதை பேசிட்டு இருப்பா. என்ன ராணி, டெய்லி நீ நேரமே கதை பேச வருவேன், என்ன லேட்டாக வந்திருக்க? என்ன அக்கா பண்ணியது? இந்த பூமாரினால ஒரே தொல்லையா போச்சு. அக்கா பூமாரி எவ்வளோ நல்ல பிள்ளை, அவளை பார்த்து நீங்கள் தொல்லையா போச்சுன்னு சொல்லுதீங்க. எங்கே பார்த்தாலும் நெட்டவெளியாண்டி எவ்வளோ பாசமாக பேசுவா தெரியுமா? யாருமே இந்த ஊரில் நெட்டை அவ்வளோ பாசமாக பேச மாட்டாங்க. அவ்வளோ பாசமான பிள்ளை பூமாரி. வெளியில் அப்படிதான் நடிப்பா, வீட்டில் அவள் பண்ணியது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பூமாரி என்ன பண்ணிட்டா? அவளுக்கு ஒரே பல்லு வலியா, அதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அழுக. பல்லு வலியா இருக்கிய பிள்ளை எதுக்கக்கா ஸ்கூலுக்கு விட்டீங்க? பல்லு வலி எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு தெரியுமா? உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். சும்மா இரு நெட்டவள்ளியால, அவள் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பல்லு வலின்னு ஸ்கூலுக்கு போக நல்லா மடி அவளுக்கு. ஒரு நாள் பல்லு வலி ஸ்கூலுக்கு போவாதேன்னு சொன்னா, அதுக்கப்புறமா டெய்லி இதை சாக்க வச்சுட்டு பல்லு வலி ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லுவா. அக்கா பல்லு வலின்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? உண்மையில அந்த பூமாரி பிள்ளைக்கு பல்லு வலியாக தான் இருக்கும். இல்லை நெட்டவள்ளி, வா பல்லு வலின்னு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டானா. வீட்டில் கிடந்து நல்லா தூங்குனா பல்லு வலி தீருமா. ஆமாக்கா, அவள் சொல்லிதான் நியாயம் தான். நம்ம கால் வலினா ரெஸ்ட் எடுத்தா தீரும்ல, அதே போல ரெஸ்ட் எடுத்தா பல்லு வலியும் தீரும் அக்கா. போனட்டவள்ளி, அவளை ஸ்கூலுக்கு போக்கே நல்லா மடி. ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வேற சொன்னா, அதுக்கு ஒன்றும் படிக்கல நெட்ட சொன்னா. அதனால சும்மா பொய்யா பல்லு வலின்னு சொல்லிட்டு இருக்கா. முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக காய்ச்சல்னு சொல்லி என்ன நல்லா ஏமாத்துவா. ஆனால் உடம்பு தொட்டு பார்த்தா சூடே அடிக்காது. நானும் 2-3 நாள் பாவம் பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி வீட்டில் நிறைய நாள் இருக்கேன் போன வாட்டி. கொஞ்சம் அவள் சொல்லியது போல நம்ம தலையாட்டிட்டு இருந்தோம், நம்மளை அப்படியே முட்டாளாக்கிடுவா. போங்க அக்கா, பூமாரி அப்படியெல்லாம் ஏமாத்திய பிள்ளை இல்லை. உனக்கு எங்க பூமாரி பற்றி தெரியும்? வெளியில நல்ல பிள்ளை போல நல்லா பேசிக்கிடுவா. பாவம் பூமாரி, உண்மையில அவளும் பல்லு வலி தான். இந்த ராணி அக்கா தான் அவளை ஸ்கூலுக்கு விரட்டி இருக்காங்க. அக்கா இன்னைக்கு என்ன கறி வச்சீங்க? நான் அவியல் வச்சேன் ராணி, நீ என்ன வச்ச? நான் காலம் ஒரு கிறுக்குத்தனமான வேலை பண்ணிட்டேன் பார்த்துடுங்க. நீங்க டெய்லி கிறுக்குத்தனமான வேலை தான் பண்ணுவீங்க ராணி அக்கா. நானா டெய்லி கிறுக்குத்தனமான வேலை பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன். சும்மா இரு ராணி, அவ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ சொல்லிட்டா. ஃபுல்லா இப்ப எல்லாம் நெட்ட வலி நெட்ட இப்படி தான் சண்டைக்கு வந்துட்டே இருக்கா. நீங்க தான் கிறுக்குத்தனமா எனக்கு சண்டை வந்துட்டு இருக்கீங்க. பாருங்க சரசக்கா, திரும்பவும் சண்டைக்கு வந்துட்டே இருக்கா.
நெட்டவள்ளி சும்மா இரு நெட்டவள்ளி, அவளை பற்றி உனக்கு தெரியும் இல்லை? அக்கா நான் என்ன சொன்னேன் அக்கா? அவங்க தானே சொன்னாங்க நான் கிறுக்குத்தனமான வேலை பார்த்தேன்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் டெய்லி கிறுக்குத்தனமான வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சண்டை போடியனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நெட்டவள்ளி தான் ஒழுங்கா என்ன பேசவே விடல. நான் எப்போ வாய் திறந்தாலும் ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பா. நான் எங்க வம்பிழுத்தேன்? நீங்க தானே சொன்னீங்க ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணீங்கன்னு. நீங்க சொன்ன ஒன்றும் இல்லாதே நான் சொன்னா என்னட்ட சண்டை வாரீங்க. சரி சரி சண்டை முடியுங்க. சரி ராணி அக்கா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணீங்கன்னு சொன்னீங்க. பாருங்க ராணி அக்கா, அவளை இங்க இருந்து எழுந்து வீட்டுக்கு போக சொல்லுங்க. எனக்கு சரியா வருது. நெட்டவள்ளி சும்மா இரு நெட்டவள்ளி. அக்கா ஒண்ணு நான் இந்த இடத்துல இருக்கணும் அல்லது அவ இருக்கணும். ரெண்டு பேரும் இருந்தா செட் ஆகாது. உங்களுக்கு முன்னாடி நான் தான் இங்க இருக்கேன். நான் இங்க தான் இருப்பேன். நீங்க வேணும்னு எழும்பி எங்கேயாவது போங்க. நீ இன்னைக்கு தான் இங்க வந்த. நேற்றுக்கெல்லாம் நான் தான் ராணி அக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ராணி சும்மா இரு, அவ ஏதோ குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கா. நீ சும்மா இரு. அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க சரசக்கா. பாவம் இருந்துட்டு போட்டு. நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? நான் எல்லாம் இங்க இருந்து போக முடியாது. இங்க தான் இருப்பேன். சரி சரி நீ சொல்ல அந்த கதையை சொல்லு. அக்கா எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்புக்கு முடியவே இல்லை. பூமாரி ஸ்கூலுக்கு போற நேரம் பார்த்து எனக்கு கரெக்டாக சமைச்சே முடியாது. முன்னாடி எல்லாம் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ஃபாஸ்டா பண்ணுவேன். இப்போ என்னால் அப்படி ஃபாஸ்டா பண்ணவே முடியல. காய்கறி அறியவே 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் பக்கத்துல ஆகுது. பூமாரிக்கு பாதி நாளும் சாப்பாடெல்லாம் வேகாம அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வாரமா எடுத்துட்டே இருக்கேன். எனக்கே மனசுக்கு நல்ல கஷ்டமா இருந்து அதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் முடிவு பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணிக்கு எழும்பி காய்கறி எல்லாம் வெட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். டெய்லி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஆனாலும் என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ணவே முடியல. இன்னைக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு எழுப்பி காய்கறி எல்லாம் வெட்டினேன். அதுக்கு பிறகு நல்லா தூக்கமாக வந்து மழை காலம் வரையா நல்லா தூங்கிட்டேன். திரும்ப 7 மணிக்கு எழுப்பி எனக்கு காய்கறி வெட்டினதே மறந்து போச்சு. நான் திரும்பவும் காய்கறி எல்லாம் நிறைய வெட்டினேன். காய்கறி வெட்டி முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்து இன்னைக்கு காலமே 4 மணிக்கு எழுப்பி காய்கறி வெட்டினது. திரும்ப என்ன பண்ண முடியும்? ஃப்ரிட்ஜில் வச்சா இவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. நான் இன்னைக்கு காலமே 4 மணிக்கு வெட்டின காய்கறியும் 7 மணிக்கு வெட்டின காய்கறியும் சேர்த்து அவியல் வச்சிருக்கேன். இப்போ நிறைய அவியல் இருக்கு. என்ன பண்ணதுன்னே தெரியல. அதை வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்துட்டு நாளைக்கு எடுக்கலாம்னா பூமாரிக்கும் பிடிக்காது, இவங்களுக்கும் பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ண? நானும் இன்னைக்கு அவியல் தான் வச்சேன். அவியல் வைக்காம இருந்திருந்தா கூட உனக்கு வீட்டில் உள்ள அவியலை வாங்கியிருப்பேன். நானும் கொஞ்சம் நிறைய தான் வச்சேன். எனக்கு அவியல் காய்கறி எல்லாம் அடுத்த நாள் எடுக்க பிடிக்கவே செய்யாது. நிறைய எடுக்கக்கா, தூக்க கரக்கத்தில் வர நான் நிறைய காய்கறி வெட்டிட்டேன். ராணி அக்கா சொல்லியதை பார்த்து அவிய வீட்டில் நிறைய அவியல் இருக்கிறது போல இருக்கு. நான் இதுவரை வீட்டில் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. காலமிக்குள்ள டிஃபன் மட்டும் தான் பண்ணேன். நான் கேட்ட அந்த அவியலை தருவாங்களா? இப்போ தான் அவங்கள்ட்ட சும்மா வம்பிழுத்துட்டு இருந்தேன். எனக்கு வாய் வர சும்மாவே இருக்காது. அவங்கள பார்த்தாலே வம்பிழுக்கணும்னே தோணுது. என்ன பண்ண அவங்க தந்தா நல்லா இருக்கும். இன்னைக்குள்ள வேலை எனக்கு மிச்சம் ஆகும். சோறு மட்டும் வச்சா போதும். அவியல் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இந்த அக்காள்கிட்ட கேட்கறதுன்னே தெரியலையே. நான் ஏதாவது பேசினாலே முறைப்பாங்க. நான் பண்ணி வச்சிருக்கேன் காரியத்துக்கு. நமக்கு வேணும்னா நம்ம தான் போராடி ஆகணும். எப்படியாவது கேட்க முயற்சி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண? எல்லாம் காய்கறியும் வேஸ்ட்டாக எல்லாம் போகுது. பக்கத்தில் யார்ட்டையாவது கொடுத்து பாரு. இல்லை அக்கா, பக்கத்தில் எல்லாம் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. எல்லார்ட்டையுமே சண்டைனா. அப்போ என்ன பண்ண? இனி என்ன பண்ண முடியும்? எல்லாம் வேஸ்ட் தான். ராணி அக்கா நான் ஒன்று சொல்லவாக்கா? ஒன்றும் சொல்லாண்டாம்ப்பா. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். நீ என்கிட்ட பேசினாலே நம்ம 2 பேருக்கும் சண்டை தான். பொறுமையா இரு ராணி, அவ என்ன சொல்லியான்னு கேட்போம். 2 பேரும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் நைஸா சொல்ல வேண்டியதுதான். ராணி அக்கா நீங்க ஒன்றும் நினைக்கலன்னா நான் அந்த அவியலை கொண்டு போறேன் அக்கா. உண்மையாவா நெட்டவள்ளி? உண்மையாதான் சரசக்கா. நான் காய்கறி எல்லாம் வெட்டிட்டு தான் வந்தேன். ஆனாலும் உங்க வீட்டு காய்கறி வேஸ்ட் ஆகுதுல்ல, நான் வேணும்னா அந்த காய்கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்க அவியலை இன்னைக்கு யூஸ் பண்ணி. சரி நெட்டவள்ளி, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கொண்டு வரேன். என்ன நானும் காய்கறி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இப்போ தான் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. நெட்டவள்ளி நீ வீட்டுக்கு நிறைய அவியல் கொண்டு போனா உங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாங்களா? தெரியாம கொண்டு போய் என்ன? எனக்கு அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். எப்படியாவது தெரியாம கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாது. தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அப்போ உனக்கு ஜாலி தானே நெட்டவள்ளி. இன்னைக்கு ஒன்றும் வைக்க தேவையில்லை. அந்த அவியலை வச்சே நீ சமாளிக்கலாம். ஆமாக்கா இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம். நானும் நினைச்சிட்டே இருந்தேன் வீட்டில் நிறைய வேலை இருக்கு, எப்படி வேலையெல்லாம் முடிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ராணி அக்கா அவியல் தந்தா அதை வச்சே நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் ஒன்னே ஒன்று, எனக்கு மாமியார் மட்டும் பார்க்கக்கூடாது. எப்படியாவது முன் வாசல் வழியாக கொண்டு போய் என்ன? மோஸ்ட்டாக உனக்கு மாமியார் பின் வாசலில் தான் நிற்கும். ஆமாக்கா நானும் அப்படி தான் நினைச்சேன். நெட்டவள்ளி உனக்கு வீட்டில் எப்படி நெட்டவள்ளி நேரம் போகும்? என்ன அக்கா கேள்வி இது? நான் காலமேலேருந்து நைட் வேற ஃபுல்லாக வேலை தான் அக்கா பண்ணுவேன். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்து பேசியது அவ்வளோதான். அப்படி உனக்கு என்ன வேலை இருக்கு? காலம் 6 மணிக்கே எழும்பி டிஃபன் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் உள்ளதும் பண்ணுவேன். எனக்கு நாத்தனாருக்கு இப்போ முடியல போல. அவங்க வீட்லேயும் நான் தான் சமைச்சு வைப்பேன். வந்து கொண்டு போவாங்க. மத்தியானமும் அதே தான். இங்கேயும் பண்ணணும் அங்கேயும் பண்ணணும். நைட்டும் அதே தான். எனக்கு வீட்லேயும் பண்ணுவேன், எனக்கு நாத்தனார் வீட்லேயும் பண்ணுவேன். இன்னும் ராதிகா அந்த பழக்கத்தை விடல. என்ன உனக்கு தான் நல்லா கஷ்டம். என்ன பண்ண எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அக்கா நம்ம பொம்பளையெல்லாம் பிறந்ததுக்கு அழகா ஆம்பளையெல்லாம் பிறந்திருக்கலாம் இல்ல அக்கா? என்ன நெட்டவள்ளி திடீர்னு இப்படி சொல்லிய? ஆமாக்கா பொம்பளைகளுக்கு தான் எல்லாம் கஷ்டமும். வீட்டு வேலை பண்ணணும், சமைக்கணும், துணி அலசணும், பாத்திரம் கழுவணும், எல்லா வேலையும் பண்ணணும். ஒரு நேரம் சும்மா இருக்க முடியுதா? ஆம்பளைகளுக்கு ஒன்றும் பண்ணாண்டாம். அப்படியெல்லாம் இல்லை நெட்டவள்ளி. பொம்பளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஆம்பளைங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டம்தான். இந்த உலகத்தில் வாழணும்னாலே கஷ்டப்பட்டாதான் வாழ முடியும். ஜாலியாக இருந்தால் யாராலையுமே வாழ முடியாது.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குள்ளாடியும் ஏதாவது கஷ்டம் இருக்கும். அப்படியே அக்கா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குமா? நான் நினைப்பேன் எனக்கு மட்டும்தான் நிறைய வேலை இருக்கு, இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நினைப்பேன். அப்படியெல்லாம் இல்லை நெட்டவள்ளி. எங்கள் வீட்டில் இருந்தாலும் எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய கடன் இருக்குது. நான் எனக்கு ஹஸ்பண்டும் எப்போமாவது சண்டை போடுவோம். அப்படி நிறைய கஷ்டம் இருக்கும். பிள்ளைங்கள்னால நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் வீட்லேயும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் நெட்டவள்ளி. நம்ம ஒவ்வொரு வீட்டில் உள்ள கஷ்டத்தை பார்த்தா தான் தெரியும் நம்ம கஷ்டம் அதுக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நெட்டவள்ளி. சரசக்கா, ராணி அக்கா ஒரு வாடி நிறைய அவியல் கொண்டு வந்திருக்காங்க. நெட்டவள்ளி வீட்டுக்கு கொண்டு போய் என்னாச்சு நெட்டவள்ளி? எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ் ராணி அக்கா. நான் உங்களை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவேன், ஆனாலும் நீங்கள் ஒன்றுமே மனசில் வைக்காம எனக்கு நிறைய அவியல் தந்துருக்கீங்க இல்லையாக்கா. இப்போ கொஞ்சம் நேரமும் கூட நான் உங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன், அதை கூட நீங்கள் மனசில் எடுக்கவே இல்லையாக்கா. என்ன நெட்டவள்ளி இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சகஜமாக நடக்கியதானே. ஒரு நாள் நீ நட்ட சண்டை வைப்ப, அடுத்த நாள் நான் நட்ட சண்டை வைப்பேன். சண்டை போட்டு 5 நிமிஷத்துலேயே நம்ம திரும்பவும் சகஜமாக தான் பேச போகிறோம். இதுக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருந்தா எப்படி நெட்டவள்ளி? ஆமாம் இல்லைக்கா, ஒரு நாள் நம்ம சண்டை வைப்போம், ஒரு நாள் சரி போடுவோம். சரி சரி, 12 மணி ஆகியாச்சு. இனி அவரோட வீட்டுக்கு போகலாம். என்ன 12 மணி ஆகியாச்சா? எனக்கு மாமியார் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னே தெரியாது. சரி அக்கா, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. நான் இதை கொண்டு வீட்டுக்கு போகிறேன். ராணி அக்கா, சாயங்காலம் வந்து உங்கள் வாடியை தாரேன் என்ன? சரி சரி நெட்டவள்ளி, நீ நாளை தந்தாலும் ஒன்றும் இல்லை. சரி அக்கா, அப்போ நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஐயோ, ஹாலில் தான் இந்த மாமியார் கிடக்கு, நான் இதை எப்படி கொண்டு போவேன்? டெய்லி இந்த டைம் எல்லாம் பின்னாடி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். இன்னை பார்த்து ஹாலில் கிடந்து தூங்கிட்டே இருக்கு. எனக்கு மாமியாருக்கு சுக வாழ்வு தான். தூங்கணும், டிவி பார்க்கணும், அதுக்கப்புறமா பின்னாடி சுற்றணும், திரும்பவும் வந்து தூங்கணும், சாப்பிடணும், டிவி பார்க்கணும். இதுதான் டெய்லி வேலையாக வச்சிருக்கு. ராணி அக்கா மட்டும் அவியல் தந்தது இந்த மாமியாருக்கு தெரியவே செய்யக்கூடாது. தெரிஞ்சா என்ன கிளின்னு கிழிச்சிருவாங்க. சரி, பைய கொண்டு போகலாம், சத்தமே போடக்கூடாது. ஐயோ, நம்ம நேரம் என்ன பண்ணாலும் மாட்டிடுவோம். நெட்டவள்ளி எங்கே போனே இது வரைக்கும்? ஒன்று கொஞ்ச நேரமாக தான் வீடு முழுக்க தேடிட்டு இங்கே வந்து கிடந்தேன். எப்படியும் நீ ஹால் வழியாக தான் வருவேன்னு தெரியும், அதனால தான் இங்கே கிடந்தேன். ஐயோ, இப்போ என்ன சொல்ல போகிறேன்? நெட்டவள்ளி கையில் என்ன இருக்கு? அவியலத்தை. என்ன வேலை நீ பண்ணி வச்சிருக்க? நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண வீடு உண்டுல்ல, அங்கே இருந்து தானே அவியல் கொண்டு வர. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சாச்சு. உனக்கு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பண்ண நல்லா மடி. அதனால இப்போ கல்யாண வீடாக போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமாளிக்கிய. அத்தை, ஒன்றும் தெரியாமல் பேசாதீங்க. என்ன தெரிஞ்சுட்டு பேசணும்? உனக்கு முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கல்யாண வீட்டுக்கு தான் போயிருப்ப. ஐயோ, நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இந்த பழக்கம் இல்லை. உனக்கு தான் எப்படி வந்துன்னே தெரியல. அத்தை, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் பார்த்து தான் பேசி, உன்னை இப்படியே விட்டால் சரியாகாது. டெய்லி ஒவ்வொரு வாடியை கொண்டு ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்காக போயிடுவேன். அத்தை, நான் கல்யாண வீட்டுக்கே போகல அத்தை, சரசக்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ உனக்கு கையில் எப்படி அவியல் வந்து? ஐயோ அத்தை, ராணி அக்கா தான் அவியலை தந்து விட்டாங்க. ஆமாம், ராணி நல்ல மாமா உனக்கு அவியல் தர. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். யாருக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன். உனக்கு வாளி நிறைய அவியல் தந்து விட்டாளா? உண்மையாதான் அத்தை, ராணி அக்கா தான் தந்தாங்க. நம்புனா நம்புங்க, இதுக்கு மேலே என்னால் நம்ப வைக்க முடியாது. ராணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் தந்துருக்கவே மாட்டா. இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுட்டாங்களாம் தெரியாம, அதனால தான் எனக்கு கொஞ்சம் தந்து விட்டாங்க. உன்னை என்ன பண்ணதுன்னே தெரியல. எதுக்கு இப்படி வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க? உனக்கு ஏதாவது தேவைன்னா வீட்டில் வைக்கணும். அதை விட்டுட்டு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து பாரு. நான் உங்களை போல எல்லாம் இல்லை. என்ன, யாராவது தந்தா தான் வாங்குவேன். எனக்கு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க பழக்கம் எல்லாம் இல்லை. மக்களே, பார்த்தீங்களா மக்களே, எனக்கு அத்தை எப்பவுமே எனக்கு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.